56 தேசத்திலும் யாராக இருந்துட்டாலும் அரமனைக்கு வாரும் ஐயா அரமநல்ல மகனுக்குத்தான் அழகுடனே பேர் கொடுக்க அழகுடனே பேர் கொடுக்க பேர் கொடுக்க பேர் கொடுக்க அரமனைக்கு வாரும் ஐயா அரமனைக்கு வாரும் ஐயா பேர் கொடுக்க பேர் கொடுக்க உடனே 56 தேசத்திலும் ஆனசேன கூட்டத்தோட அரமனைக்கு வாரார் எவ்விதமா பேர் கொடுக்கான் வல்லமையால் பிறந்ததால் வல்லவன் ஒரு பெயர் நாமல் குலம் அரக்கர் குலம் அரக்கர் குலமாய் இருப்பதால் அரக்கம் என ஒரு பெயர் இரண்டையும் சேர்த்தல்ல வல்லரக்க என்று சொல்லி வல்லரக்க வகையுடனே பேர் கொடுத்தான் யாரும் மகன் ஒரு மகன் வல்லரக்க பாலகன் 4 ஒரு மேனியோ பொழுது ஒரு வண்ணமோ வளர்ந்து கொண்டு வாரா அரக்கனுக்கு அன்னைக்கு நாளை என்ன செய்யுகிறா ஒரு வயதா 2 வயதா முந்து ஆடு 4 3 வயதா முடியறைக்கு காதல் 4 வயதா நல்லதொரு 4 5 வயதா 5 நல்ல அறியாத பிராயமான ஆரம்ப மகனாகிய வல்லரக்க பாலகன் 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 5 வயது அறியாத பிராயம் ஆமா நம்ம மகன் ஒரு மகன் ஒரே மகன் அறிவு பள்ளி படிக்கணும் வேண்டும் வேண்டும் கொலகுருவ கோட்டைக்கு அமர வைத்தான் ஆமையா தேங்காவலம் கொண்டு வைத்தான் ஆமா நிறநாளி அளந்து வைத்தான் குரு தட்சணை எடுத்து வைத்தான் ஆமா ஆமா ஐயா எம்மக ஒரு மகன் ஒரே மகன் வல்லரக்க பாலகன் பாலகன் அறிவும் ஜோடியா அறிந்து படிக்கணும் படிக்க வேண்டும் ஐயா பாலகா நான் சொல்ல முடியே சொல்லுவியா சொல்லுகிறேன் சுவாமி ஆட்டும் எழுதுதான் என்ன ஆனா வண்ணா ஈனாயி ஊனா ஊவண்ணாயேனா ஆனாவன் ஈனாயி ஊனாவு வண்ணாயனா ஊனாவு வண்ணாயனா ஏயனாய் அண்ணா வானாவோ வண்ணா ஏயனாய் அண்ணா வானாவோ வண்ணா அவண்ணா கேனா
வண்ணகேனா காணாகவன் கேனாகி குணகுவனகேனா கேயன கையன குணகு கேயன கை குணகு கவனாயிகே மகனாகிய வல்லரக்க பாலக பாலகன் பாலகன் அறியும் எஞ்சுவடி அறிந்து படித்தான் ஆமையா மாதாவிதா இஞ்சோடி மறக்காம படித்த மகனானவன் ஆனவன் 4 வேதம் வேதங்கள் 6 சாஸ்திரம் ஆமையோ 12 கலைக்கானோ ஆமா 103 தத்துவம் ஆமா சுவாமி அத்தனை அறிந்த மகனானவன் என்ன என்ன இன்னும் சில வித்தைகளை அறிய வேண்டும் என்று 12 வயது பல கணக்கும் படித்தவனானவன் என்ன படிக்கின்றான் அடே அம்பு சண்டை சிலம்பத்தோல் ஆணையத்தம் குதிரையார் ஆணையத்தம் அழகணிந்த தொழில் படித்தான் ஐயா கூடு விட்டு கூடு பாய்வான் கூடு விட்டு ஆ குரலி வித்த பாட உண்டு அறியாத தொழிலமில் படியாத வித்தையில் பாராத கல்வியில் அத்தனையும் படித்தமா வல்லரக்க பாலகன் 16 வயதாச்சு 16 பருவ உள்ள நாளாச்சு பருவ உள்ள நாளையில வல்லரக ராஜோதனு மனமதில நினைக்கான நாமதான் இது நேரம் 56 தேசத்தையும் பட்டங்கட்டி வாழணுமே அப்பாவிடம் சொல்லுவதான இந்த கப்பா பொந்தகப்பா உனக்கு இப்ப வயதாச்சு எல்லாம் சாவ போற நாளாச்சு வீடு ஒன்ன போவாங்க காடு ஒன்ன வாவாங்க எலும்புக்கும் தோலுக்கும் தான் எந்த வித தொந்தம் இல்ல உங்க மக அரக்கனுக்கு எனக்கு பருவகாலம் வந்துடுத எனக்கு 56 தேசத்தையும் ஐயா தேசத்தை எனக்கு பட்டம் கட்டி தாரும் ஐயா எம்மகன கண்மணிய நாடு எல்லாம் உனக்குத்தானே இந்த நகரம் எல்லாம் உனக்குத்தானே இந்த அரசவட்டம் உனக்குத்தானே அதிகாரமும் உனக்குத்தானே கால நேரம் வரட்டும் அப்பா என் கட்டி மன வல்லரக்கா ஐயா வல்லரக்கா பட்டம் கட்டி உனக்கு தாரேன் அவன் பார்த்துட்டான வல்லரக்க அப்பா அப்பா கேளுங்கப்பா இப்ப
விருப்பம் பட்ட எனக்கு வேணும் நீ பட்டம் கட்டி தரலையானா நான் ஆவி வச்சு இருக்க மாட்டேன் அரமனையில் வாழ மாட்டேன் உயிர் வைத்து இருக்க மாட்டேன் ஐயா இருக்க மாட்டேன் கோட்டைக்குள்ள வாழ மாட்டேன் அவன் பார்த்துட்டான அது நேரம் நம்ம மகன் ஒரு மகனும் ஆத்திர புத்தியால அவன் அறிவிழந்து போவானோ என்றுதான் எண்ணம் கொண்டு கல்யாணத்தை முடிச்சா தாண்டா பட்டம் கட்டி பார்க்கலாம். ஆமா ஆமா திருமாங்கல்யம் கல்யாணம் முடிக்கணும் ஐயா. அப்ப இப்பமே கல்யாணத்தை முடிக்கணுங்க. பொண்ணு எங்க போய் பார்க்க? பொண்ணு எங்கேயா இருக்கு உடனே? இப்ப எங்க போய் தேட? எங்க தேட? ராத்திரி போல எப்பா என்ன பீமன் நினைச்சா விடிய காலம் கல்யாணம், அப்பா சமத்தை நினைச்சா சாமம் போல கல்யாணம். சாமத்துல எங்கேயா பொண்ண தேடா? ஆமா நான் நினைச்சா ஏ அரக்க நினைச்சா அப்பமே கல்யாணம். அப்பா கல்யாணம் கல்யாணம் பார்த்தாதே நேரம் நல்ல நல பார்க்கலைய ராசி பலம் அறியலைய வெள்ளிக்கிழமையில அஷ்டமி நவமியில திருவோண நட்சத்திரம் அப்பேற்பட்ட தலைமதியில யாரும் மகாரக்கனுக்கு காலையில கல்யாணம். கல்யாணம் முடிந்த போது 56 தேசத்தையும் ஐயா தேசத்தை பட்டம் கட்டி தாரா ஐயா. ஆட்டும் எனும் சம்மதித்து 56 தேசத்துக்கும் பறையோசை அடிச்சுட்டானே. 56 மன்னர்கள் அரமனையில் வந்தல்ல பாக்கு மரம் கொண்டு வந்து பந்தலெல்லாம் அலங்கரி, தென்னை மரம் கொண்டு வந்து தெருவையெல்லாம் அலங்கரி, வன்னி மரம் தாழ்வ வந்து வாசல் எல்லாம் வாழைத்தண்டு டீப்பு கட்டி வகை வகையா பொட்டையம் பந்தல் பொட்டையம் அதுல குளவால தொங்கல்கள் அரும மகாரக்கனுக்கு மனமேட உண்டுவன் அரும மகளானவன் இன்னைக்கு நாளையில் அவளை கண்ணி பெண்ணத்தான் தாய் மாமம் அவளைத்தான் பெண்ணை அழைச்சு கொண்டு வந்து தானே அங்க அமர வைத்தான். அரும மகா அரக்கனுக்கு மாப்புல கிருபசை மனமெடையில் தான் இருந்து தாலி கட்டி மாலமா மனக்கோலம் தானதான் இருக்கும் போது ஆன ஒன்னு அலங்கரி ஆன ஒன்னு அலங்கரித்தான். ஆன மேல பட்டு கொடை பிடித்தான், பவள பசி தோழி போட்டான், அம்புரத்தை பிடித்தான். அன்னைக்கு நாளை அப்பாவோட தலைகதி இருந்ததொரு கிரீடம் அரக்கன் தலை எடுத்து வைத்தான். ஏடா ஐயா எம்மகன் இதுவரைக்கும் அரக்கனப்பு இன்னையில இருந்துதான். இன்னையில நீ வல்லரக்க ராசம் பண்ண மகன வல்லரக்கா 56 தேசத்தையும் நல்ல இடமதியில ஆறில் ஒரு கடமை வாங்கி ஆராய்ச்சி மணியும் கட்டி
ஆண்டு வாடைய மகன மகனே ஆராய்ச்சி ஹலோ கேட்டி ஆண்டு வரும் நாளையில நாளையில 56 தேசத்திலும் தேசத்திலும் நேர்மையோடு வாழும் போது வாழும் போது மும்மாரி மலை பொழிந்து அழைந்து மலை பொழிந்து பூவு நெல் விளையும் ஆண்டு வரும் நாளையில நீதிய மறக்கான தானே அங்க இருக்கும் போது பழக நல்ல இடமதியில குழாய் பீடுதலுக்கு அரும நல்ல மகந்தான வல்லரக்க ராஜுதனோ நேர்மையோடு வாழும் போது மும்மாரி மலை பொழிந்து வருடம் முப்பூவே நெல் விளையும் அரக்கனுட ஆட்சியில 56 மன்னர்களும் கப்பங்கொண்டி கட்டுதார் கப்பங்கொண்டி கட்டுவார் கையை கட்டி வணங்குவார் மன்னர்களோ நீதி நேர்மையோடு வாழும் போது என்ன அரக்கனுடைய ஆட்சியில் என்னையா அதே நேரம் என்ன நீதிய மறக்கா ஆமா நேர்மையா அயத்தான் அது இருக்கும் போது ஏயா அதே நேரம் 56 தேசத்திலும் நீதிய மறந்தான் இனிதான் இருக்கக்கூடிய சிவதளத்தை பூரா இழுத்து அடைச்சான். அது மட்டுமா ஐயா பூமியிலே மாசலிட்டா 6 கோட்டை தவசம் கண்டா ஐயா 5 கோட்டை அரசனுக்கு வேணும், 1 கோட்டை தான் சம்சாரிக்குங்க. 6ல் 1 கடமை வாங்கி ஆண்டுவா மகனே என்று சொன்னதை மறந்து 6ல் 5 கடமை கேட்கான். அப்படி கொடுங்கோல் ஆட்சியை கோலயத்தில் வைக்கும்போது அவருடைய மமதை வாங்கி வளர்ந்துடுது. ஆதி கைலாசத்தை முட்டுது. ஆதி கையில ஆண்டவனே அறிந்தான். ஐயா உடனே மாயவனாக மகாவிஷ்ணு அழைத்து வைத்தனா இந்த அரக்கனுடைய அகத்தை அழிக்கணும், அழிக்க வேண்டும். நீதான் ஒரு யோசனை சொல்லணும். ஐயா அகத்தை அழிக்கணுமானா என்னாலையும் முடியாது, ஒன்னாலையும் முடியாது. யாரால முடியும் ஐயா? உலகத்திலேயே பெரியவன் அது யாரு? அவன் தான் வர்ணதேவன். ஏப்பா அப்பல மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்க. வரண நினைத்தாம்னா என்ன ஒரு நாட்டை சரி ஏயா ஒரு நாளிகையில ஆக்கவும் செய்வான், ஆமா 1/2 நாளிகையில அழிக்கவும் செய்வான். ஆமா ஆமா பெஞ்சுக்கிட்டே இருக்கும் போனா ஒரே பக்கா போயிடும். வரணனை அழைத்து எந்த நாட்டில் மழை பொழிதாலும் அரக்கனுடைய நாட்டுல 12 வருடம் பருவ மழை பொழியக்கூடாது, கூடவே கூடாது, மழை பொழியக்கூடாது. அப்பந்தான் அவன் அகாலியும். ஆமா ஆமையா என்ன உடனே வரணனைத்தான் அழைத்துட்டான். ஏடா ஐயா வரணதேவ் எந்த நாட்டில் பொழிந்தால் அரக்கனுட நாட்டில 12 வருடகால் 12 பருவமழை பொழிய வேண்டாம். ஆட்டுமேனம் சம்மதி அரகனுட நாட்டில 12 வருடகால் பணிகள் கூட புளியலை. அப்பம் பருவமழை பொழியாம் அரகனுட நாட்டில கொடிய பஞ்சம் ஆரம்போ 56 தேசத்தில் இருக்கிற மக்கள்
எவ்விதமா இருக்கு குடிக்க கூட தண்ணியில் குடிக்க கூட நாடு கரும்ப காரணம் இல்ல ஐம்பத்தாறு தேசத்திலும் கொடிய பஞ்சம் வந்துடுதா கொடிய பஞ்சம் மாற போது அன்னைக்கு நாளையில 12 வருட காலம் கப்பம் கொண்டு கட்டலைய அரக்கம்னு நினைக்கலைய 56 மன்னரெல்லாம் அவதி பணம் கொடுக்கலைய அவதி பணம் கொடுக்காம தானதான் இருக்கும் போது ஏ மந்திரி என்ன அரக்கம் பார்த்தா என்ன என்னய்யா ஏ மந்திரி என்ன 12 வருட காலம் ஆமா அவதி பணம் கொடுக்கலையடா கொடுக்கலையா அரக்க அவதி பணம் கேட்டவன அவதி வாங்கிட்டு வானா ஆமா ஐயா என்ன மன்னன் சொல்ல மறுக்க முடியுமா முடியாத 56 தேசத்துக்கு அவதி பணம் வாங்க வாரான் வருகிறான் 56 மன்னர்களும் என்ன எப்பா என்ன கையில காசு கிடையாது கடன் கொடுப்பார் யாரும் கிடையாது இல்லவே இல்ல நாங்க இருக்கட்டுமா இறக்கட்டுமான்னு இருக்கோம் ஆமா ஐயா என்கிட்ட வந்து அவதி பணம் கேக்கியப்பா கேக்குறாயப்பா அவதி பணம் இல்லப்பா இல்லையே மன்னா அவதி பணம் தரலன்னா அரக்கன் சண்டை செய்வான்டா ஆமா அதனால குத்தம் இல்ல ஆமா நாங்க அவதி பணம் கொடுக்க மாட்டோம் அரக்கரோட சண்டை செய்யும் பகுதி பணம் கொடுக்க மாட்டோம் பகுதி பணம் படையெடுத்து சண்டை செய்யும் அவன் பார்த்துட்டாராது அன்னைக்கு நாளை அல்ல ரகம் பார்த்துட்டான் என்ன செய்வோம் யாது செய்யும் அப்பமே என்னகள் இப்பமே போகணுமே இப்பமே யுத்தம் செய்து பார்க்கணுமே இப்பமே போகணுமே உடனே மந்திரி பார்த்தான் என்ன மன்னா என்னையா சண்டை நான் சாமானிய மரணையாத என்ன ஈரேல் உலகத்தில் உனக்கு எதிராளி இல்லாம நீ வாழணுமானா என்ன செய்ய ஆண்டவனை கண்டு ஒரு வரத்தை வாங்கணும் சரி ஐயா எரிக்க வரம் வாங்கி அரமனைக்கு வந்துட்ட சரி ஈரேல் உலகத்துல உனக்கு எதிராளி யாரும் கிடையாது அப்படியா மந்திரி அடிக்க வேண்டாம் மதிக்க வேண்டாம் வேற என்ன இருந்த இடத்த வந்து நீட்னா போதும் அது என்னையா அதான் எரிக்க வரோம் எரியும் வரோம் ஆமா என்ன காதல கேட்டான் இது நல்ல யோசனை ஆமா அதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்ய மூவாசையை மறக்கணும் என்ன ஆசை ஐயா மண்ணாசை சரி பொன்னாசை